அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 16/5/2026 வைகாசி மாதத்தோட சனி அமாவாசை. சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மற்ற நாட்களில் வருவதை காட்டிலும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. சனி பகவானோட அருளை நாம் பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு நாள். யாருக்கெல்லாம் சனி தோஷங்கள் இருக்குதோ, அது ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்டக சனியோ எந்த சனியாக இருந்தாலும் நாளை தினம் நாம் செய்ய வேண்டிய சில எளிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஏற்கனவே 2-3 பதிவுகளாக நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் அதை போய் பார்த்து பயனடைங்க. நாளைய தினம் இரவு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான உப்பு வழிபாடுகள் என்ன? ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முந்தின தினம் நான் இதை மாதிரி உப்பு வழிபாடுகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வழக்கம். இப்போது என்கிட்ட பொருள்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதால நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட பதிவுகள்லாம் இருக்குது இல்லையா, அதிலிருந்து சில கிளிப்பிங்ஸ் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இரவு இந்த விஷயங்களை தவறாமல் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலை நமக்கு எல்லாருக்குமே ஏற்படும். இது 1 மாதம் 2 மாதம் மட்டும் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமாவாசையும் சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அதை மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியும் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அந்த திதிக்குரிய பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். கல்லுப்பு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த பொருளை நம்ம அமாவாசை இரவுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. எப்படி பௌர்ணமி நில ஒளியில் நம்ம மூன்லைட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோமோ அதே போலவே இந்த அமாவாசை இரவுக்கு அப்படின்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. ஸோ அந்த இரவில் நம்ம இதை செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வாங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் முக்கியமான விஷயங்க, இதை யார் வேணாலும் செய்யலாம். அதாவது தீட்டு காலங்களில் இருப்பவர்களும் இதை செய்யலாம். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இது 5 இடங்களில் நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு குறிப்பிட்ட நேரம்லாம் இதற்கு கிடையாது. 5 இடங்களில் உங்களுடைய நிலைவாசல், ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூம். ஸோ 5 இடங்களில் நீங்கள் பிரதானமாக நான் ஒரு அகல் விளக்கு தான் பயன்படுத்துவேன். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப்போ இல்லை பேப்பர் கப்போ அல்லது ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் சதுரமாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சு திறந்த நிலையில் இருக்கணும். அதை இந்த இடங்கள்லாம் நீங்கள் வச்சுட்டு படுக்க போயிடுங்க. மறுநாள் காலையில் இந்த உப்பெல்லாம் எடுத்து நீங்கள் கிச்சன் சிங்க்லேயோ அல்லது பாத்ரூம் சிங்க்லேயோ நீங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. செடிகளுக்கு இந்த தண்ணீரை கரைத்து நாம் ஊற்றக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு மாபெல்லாம் போடுறோம். பட் ஆனால் நம்ம பேசின சில எதிர்மறையான வார்த்தைகள், சில வாய் தகராறுலாம் நடந்திருக்கலாம். நம்ம அப்போ சில எதிர்மறையான வார்த்தைகளை பேசியிருப்போம். அல்லது நம்ம பார்க்கக்கூடிய படங்கள், தொலைக்காட்சியிலோ மொபைலில் இருந்தும் நிறைய எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கக்கூடும். ஸோ அந்த அதிர்வுகள் நம்ம இருக்கக்கூடிய இடங்களிலே தான் இருக்கும். இவற்றையெல்லாம் மாதம் ஒரு முறை நாம் சுத்தப்படுத்துவதற்கு, கிளென்சிங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த உப்பை இந்த இடங்கள்லாம் வைக்கிறோம். அவசியம் பாத்ரூம் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கல்லுப்பை அந்த இடத்துல போட்டு வைக்கணும். சில பேர் வீட்டில் 2-3 பெட்ரூமு 2-3 பாத்ரூம்லாம் இருக்கும். ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த கல்லுப்பை வைக்கணும். வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. குளிச்சுட்டு இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதெல்லாம் நீங்கள் முதல்ல டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை அவசியம் எல்லாருமே, நீ பண்ணணுமா நான் பண்ணணுமான்னு கேள்வியே கிடையாது, எல்லாருமே இதை செய்யணுங்க. அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது உப்பு மூட்டை வழிபாடு. இந்த உப்பு மூட்டை வழிபாடு நீங்கள் காலையில் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதை சுத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். இன்கேஸ் தீட்டு காலங்களில் இருக்கிறோம், வீட்டில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த மாதம் இதை நீங்கள் செய்யலாம். இந்த மாதம் அது நிலைவாசலில் அப்படியே இருக்கட்டும். இல்லை கணவர் இருக்கிறாரு, அவர் செய்யலாமா, இல்லை வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க செய்யலாமா எனக்கு பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தாராளமாக செய்யலாம். இதை நம்ம நிலைவாசலில் கட்டி இருப்போம். நாளைக்கு நீங்கள் இந்த உப்பு மூட்டையை அங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த துணியை தண்ணீரில் நல்லா அலசிடுங்க. காய வச்சுட்டு இந்த உப்பையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு மாதமும் இந்த உப்பை மட்டும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது ஒரு கைப்பிடி உப்பு, அதை மாதிரி வசம்பு, ஒரு துண்டு வசம்பு, சில்லற நாணயங்களோ ரூபாய் நோட்டோ, அதுக்கப்புறம் வெள்ளி
உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அது அந்த இடத்துல வைக்கிறது பாதுகாப்பானதாக இருக்குன்னா வெள்ளி தங்கம் ஒரு ஒரு பீஸ் வைக்கலாம். உடஞ்சி போன ஒரு கொலுசோ அல்லது ஒரு கம்மலோ அல்லது ஒரு மோதிரமோ ஏதாவது ஒன்று வெள்ளி தங்கம் வைக்கலாம். அப்படியா எங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா ஒரு பிரியாணி இலையில் வெள்ளி தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதி நீங்கள் வைக்கலாம். வெள்ளி தங்கம்லாம் வைக்கும்போது நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ போட்டு வைங்க. அதே போல் சில்லற நாணயங்களை உப்போட நேரடியாக வைக்காதீர்கள், அதனுடைய நிறம் வந்து மாறிடும், கரோஷன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் செய்யாதீங்க, தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. அதற்கு மேலே முடிச்சு போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மாலை ஒரு 6 மணி அளவில் நீங்கள் போயிட்டு 6 மணிலேருந்து 10-11 மணி வரை, இரவு 10-11 மணி வரை இந்த முடிச்சியை நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டலாம். எப்படியும் எனக்கு மாதத்தில் ஒரு 7-8 கமெண்ட்டாவது உப்பு மூட்டை வழிபாடு செய்து எனக்கு நல்ல பலன் கிடச்சிது அப்படின்னு எனக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த பதிவுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 3வது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மாலை 6 மணி அளவில் நம்முடைய நிலைவாசலுக்கு வெளியில் இதை மாதிரி ஒரு ஆரத்தி காமிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதையும் நான் பல மாதங்களாக நம்ம சேனலில் நான் இதை பகிர்ந்துருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க, அதில் நல்லா உப்பு, கல்லுப்பு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சு அதில் நெய், அதோட பச்சை கற்பூரம் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை எரிய வச்சிடணும். 5 கிராம்போ 3 கிராம்போ அல்லது 9 கிராம்போ நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மண்ணோ செராமிக்கு இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். எவர் சில்வர்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, அமாவாசை முன்னோர் வழிபாடு எப்படி முக்கியமோ நம்ம வந்து திருஷ்டி கழிப்பதும் அந்த அமாவாசை தினத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசையில் பூசணிக்காய் உடைக்கிறது, தேங்காய் சுற்றி உடைக்கிறது, எலுமிச்சப்பழம் திருஷ்டி கழிக்கிறது அல்லது வெறும்னே கல்லுப்பை வச்சு நம்ம திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது. புது வீடு கட்டுறவங்க, புது ஆஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அவசியம் அந்த பில்டிங்க்கு திருஷ்டி கழிக்கணும். இது வந்து நம்முடைய நிலைவாசலுக்கு திருஷ்டி கழிக்கும் முறை. ஏன்னா நிலைவாசலில் தான் அனைத்து தேவதைகளும் குலதெய்வங்களும் கும்பதேவதைகளும் இருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து எந்தவித கண் திருஷ்டியும் இருக்கக்கூடாது, கெட்ட அதிர்வுகளும் அதில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் இதை நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்குறோம். இதில் 3ஐயும் அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம், உங்கள் சௌகரியம் எப்படியோ அது தகுந்த மாதிரி செய்யுங்க. இது நான் அங்கே இருந்தேன்னா, சென்னையில் இருந்தேன்னா டெமோவாக செஞ்சு காமிச்சிருப்பேன். ஜஸ்ட்டு நான் இப்போ பிக்சரை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.